அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி அந்த சாவ விமோசனம் என்ற நாடகத்துல ராமசாமி ஐயா எழுதிய அந்த நாடகத்துல அந்த சங்கமுனிக்கு கொடுத்த சாபத்திற்கு பின்பு எவ்வாறு அது மாறுகிறது என்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதாவது சங்கமுனி தனக்குள்ளே புலம்புற மாதிரி அந்த காட்சி வருது. தனக்குள் பன்றி வாழ்வா, நான் பன்றியாவதா, பன்றியாவது நானா, நான் பன்றியா, பன்றியா நான். உடனே சீடர்கள் எல்லாம் சொல்றார், முனிவரே, எங்கள் குருநாதரின் அருளாசி பெற்ற மாமாங்கம் காத்திருந்த எங்களுக்கு இரக்கம் கொண்டு எங்கள் குருநாதருக்கு சாப விடை கூறுங்கள் என்று கூறுகின்றனர். உடனே முனியின் சீடர்களே, உங்களின் குரு பக்தி என் நெஞ்சத்தை தொடுகிறது, அதை விடவும் உங்கள் குருநாதரின் உன்னத தவநெறி என் நெஞ்சத்தை சுடுகிறது. வரும் பௌர்ணமி அன்று சந்திரோதயத்தில் உங்கள் குருநாதரை ஒரே சிந்தனையாக வாளால் வெட்டி கொன்றால் பன்றி உரு ஒளிந்து அவர் உங்கள் குருவாக திரும்ப வருவார். உடனே தேவந்தியிடம் சொல்றாரு, அந்த துங்கமுனி பார்த்து சொல்றாரு, தேவந்தியை, இயல்பாய் எழ வேண்டிய அன்பையும் பரிவையும் மாய மந்திரங்களில் அடைய பார்த்து எத்தகைய பிழை மோசத்தை உண்டாக்கி விட்டாய் சே என்று ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கிறார். உடனே துங்கமுனி வெளியேறல், தேவந்தியை அழுதபடி பின்தொடரல், சங்கமுனி தலை சுற்றலுடன் நடக்கிறார். சீடர்கள் திகைக்கின்றனர். உடனே சங்கமுனி சொல்றாரு, தயாபரா, அதாவது அந்த பன்றி உருவத்துல மாறக்கூடிய சூழலுக்கு பக்கத்துல வரும்போது சொல்றார், தயாபரா, தயாபரன் குருவே, எங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். தயாபரா, நீங்கள் எனக்காக தேடி தந்த கனியால் தான் இது விளைந்தது. அப்ப உடனே அடுத்து சொல்றாங்க, அந்த கனியால் விளைந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த சீடர்கள் மனசுக்குள்ள ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சு. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காட்சியில பார்ப்போம். நன்றி.